வணக்கம் மக்களே, நான் முத்து. நீங்கள் பார்த்துட்டு முத்து அபிஷியல் டாட் இன். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக சோசியல் மீடியா முழுக்க ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஏன் கோல்டு வாங்காதீர்கள் என்று சொல்கிறார் என்று, இந்தியா கிட்ட எவ்வளோ டாலர் ரிசர்வ் இருக்குது, ருப்பி வேல்யூ என்ன, ருப்பி வேல்யூ ஏன் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது, பெட்ரோல் டீசல் ஏன் விலை ஏறிச்சு, இன்ஃப்ளேஷன் ஏன் அதிகரிக்குது, கவர்மெண்ட் அடுத்ததாக என்னென்ன செய்ய போகுதுன்றத எல்லா டீட்டெயிலாகவும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். இந்த வீடியோ பியூர்லி தகவல் பகிர்வுக்கு மட்டும்தான், மார்க்கெட் அவேர்னஸ்க்காக மட்டுமே தான். எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆதரிக்கலை, உருவாக்கப்பட்ட வீடியோ இது கிடையாது. ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, நம்ம பிரதமர் என்ன சொன்னார், உண்மையிலே என்ன சொன்னார்ன்றதை பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயம் கிளியராக சொல்லிக்கிறேன் மக்களே. நம்ம நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் கோல்டு வாங்கக்கூடாதுன்னு எந்த ஒரு அபிஷியலும் பேனும் போடலை. அதாவது கோல்டு வாங்காதீங்கன்னு சொல்லி எந்த ஒரு அபிஷியலாகவும் சொல்லலை, பேனும் பண்ணலை. ஆனால் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் எக்ஸ்போர்ட்ஸ் பலமுறை விஷயத்தை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியா பிசிக்கல் கோல்டு வாங்கிறத குறைக்க வேண்டும், அதாவது இம்போர்ட் பண்ணுறத குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உலகிலே அதிக கோல்டை வாங்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அதனால் இந்த கோல்டை பெரும்பாலானது நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம், அதாவது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அதனால் இந்தியாவில் அதிகமாக டாலர் செலவு செய்ய வேண்டிய நிலை உருவாகுது. இதுதான் முக்கிய காரணம். டாலருக்கு ஏன் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்க்கும்போது, நம்ம டாலரில் தான் இந்தியா வந்துட்டு குரூட் ஆயில் வாங்குது, கோல்டு வாங்குது, எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குது, மெஷினரி பொருட்கள் எல்லாமே பல பொருட்களை இம்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இதற்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில், அதாவது யூஎஸ் டாலரில் மட்டும்தான் பேமெண்ட் பண்ண முடியும். வேறு எந்த கரன்சியும் உலக நாடுகளில் அவ்வளோவா வலுவாக இல்லை, டாலர் மட்டும்தான் வலுவாக இருக்குது. அந்த டாலரை வச்சு தான் நம்ம இந்திய பொருளாதாரமே இயங்குது. அதனால தான் அந்த டாலருக்கு நம்ம இந்திய பொருளாதாரத்துலேருந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கும். இதில் யூஎஸ் டாலர் அசட், கோல்டு ரிசர்வ், ஃபாரின் கரன்சி அசட் எல்லாமே இருக்கும். இந்த ரிசர்வ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ருப்பியோட வேல்யூ வந்து ஸ்டேபிளாக இருக்கும், இம்போர்ட் ஸ்மூத்தாக நடக்கும், எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இப்போ அந்த ரிசர்வ் மேலேயே ப்ரெஷர் இருக்குது ரொம்ப. ருப்பி வந்து வீக் ஆகுது, நம்மளோட ரூபா வந்து வீக் ஆகிட்டே இருக்குது, டாலர் மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலையும் உயர்ந்துருச்சு. இன்ஃப்ளேஷன், இதை பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலே இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். அது இல்லாமல் நம்மளோட இன்ஃப்ளேஷன்னா நம்மளோட பணவீக்கம் அதிகரிக்கும், நம்ம வாங்கக்கூடிய டெய்லி யூஸ் பண்ணுறக்கூடிய பொருட்களோட விலை எல்லாமே அதிகரிக்கும். நெக்ஸ்ட்டு டாலர் எப்படி ரிசர்வாக வந்ததுன்னு பார்க்க போகிறோம். இந்தியா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுது, ஐடி கம்பெனிஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், என்ஆர்ஐ ரிமேண்டிஸ் மூலமாக டாலர் எர்ன் பண்ணுறாங்க. வெளிநாட்டுக்கு நம்ம இங்கேருந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நிறைய ஐடி கம்பெனிஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து ஃபாரின் டாலர் மூலியமாக தான் நமக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க. அதாவது நம்ம இங்கேருந்து ஒர்க் பண்ணோம்னா வெளிநாட்டிலேருந்து நமக்கு வந்து டாலராக தான் வரும் சேலரி. அவங்க வந்து நம்ம ருபீஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட இந்தியன் ருபீஸ் வந்து ஒரு சில நாடுகளில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டாலருங்கிறது உலக நாடு ஃபுல்லாமே டாலரில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் எல்லாருமே டாலராக தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அதுவும் வரும். இப்போ என்ஆர்ஐ இங்கேருந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு ரூபா அனுப்புவாங்க. அந்த ரூபாவுமே டாலராக தான் வரும். டாலராக வந்து நமக்கு வந்து ருபீஸை கன்வெர்ட் ஆகி தான் நமக்கு கொடுப்பாங்க. இப்படி தான் நமக்கு வந்து டாலர் ரிசர்வ் வருது. அதை தான் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சேமிக்குது. டாலரை அவங்க வந்து சேமிச்சுக்கிடுவாங்க, நமக்கு ருப்பியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட குடும்பத்துக்கு அவங்க அனுப்புகிற இதுக்கும் கம்பெனிஸ்க்கும் டாலராக கொடுப்பாங்க வெளிநாட்டிலேருந்து. அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி, அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நமக்கு டாலரை ருப்பீஸாக மாற்றி கொடுத்துருவாங்க. அதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து சேமிக்கப்படுது. ஒரு வீட்டில் எமர்ஜென்சி சேவிங்ஸ் இருப்பது போல் ஒரு நாட்டுக்கு டாலர் ரிசர்வ் ரொம்ப முக்கியம். இதுதான் எக்கனாமியோட சேஃப்டி பேக்கப். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய வைக்கணும்னா, நம்ம டூ வீலர் யூஸ் பண்ணுறோம். டூ வீலர் யூஸ் பண்ணும்போது இப்போ வர மாடலுக்கு எல்லாத்துமே ரிசர்வ் கிடையாது, அதாவது பெட்ரோல் டேங்க்கில் உள்ள ரிசர்வ் கிடையாது. இதுக்கு முன்னால் இந்த BS4, BS3 உள்ள வெஹிக்கிளுக்கு எல்லாத்துக்குமே ரிசர்வ் உண்டு பைக்கில். அந்த பைக்கில் நம்ம ஒரு பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணும்போது ஒரு ரிசர்வ்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 3/4 லிட்டர்லேருந்து
1 லிட்டர் வரைக்கும் ஒவ்வொரு டேங்கோட கெப்பாசிட்டியை பொறுத்து ஒரு ரிசர்வ் வச்சுருப்பாங்க, ரிசர்வ் பேங்க். அந்த ரிசர்வில் வந்து இப்போ நம்ம பெட்ரோல் டேங்கில் உள்ளதை வந்து நம்ம காலி பண்ணிட்டோம்னா அடுத்ததாக நெக்ஸ்ட்டு ரிசர்வ்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த லாக்கை நம்ம சைடில் ஸ்லிப் பண்ணும்போது அந்த ரிசர்வில் உள்ள பெட்ரோலை வச்சு நம்ம கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் பயணிச்சிக்கலாம். அதே மாதிரி தான் ரிசர்வ், ஒரு நாட்டுக்கு ரிசர்வும் முக்கியம். அதாவது ஏகப்பட்ட நம்ம மணி எர்ன் பண்ணாலும், டாலர் கணக்கில் எர்ன் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அசட் வந்து ரிசர்வாகவே வச்சுருப்பாங்க ரிசர்வ் பேங்க் இந்தியாவில். அது வந்து எமர்ஜென்சி டயத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்கனாமி எப்பப்போலாம் விழுக போகுதுன்னு நினைக்கிறோமோ அந்தந்த டயத்துக்கு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இப்போ கேட்கலாம் எக்கனாமி விழுந்துச்சாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இது ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிசர்வ்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ருப்பி வேல்யூ ஏன் மாறுது? இப்போ பல பேர் கேட்குறாங்க, டாலர் ஏன் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது, டாலர் ஏன் ஸ்ட்ரென்த் ஆகிக்கிட்டே இருக்குது, ருப்பி ஏன் வீக் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி கேட்காங்க. இந்தியன் ருபீஸ் ஒரு டாலர் வாங்குறதுக்கு நம்ம அதிக ரூபா கொடுக்க வேண்டிய நிலை இருக்குது இப்போதைக்கு. இதனால் கோல்டு ப்ரைஸ், அப்புறம் பெட்ரோல் ப்ரைஸ் இம்போர்ட் ஆகும், எலக்ட்ரானிக் காஸ்ட்லி செலவு ஆகும், இம்போர்ட் செலவு அதிகரிக்கும். இதுதான் ருப்பீஸ் வெஸ்ட் டாலர் ஸ்டோரி. அது ஏன்னா இப்போ நம்ம ருப்பி வந்து இப்போ கரண்ட் வேல்யூ இன்றைக்கி வந்து மே 16, இன்னைக்கு தேதிக்கு பார்த்தோம்னா 95 ரூபாலேருந்து 96 ரூபா வரைக்கும் நம்ம டாலருக்கு கொடுக்குறோம். ஒரு டாலர் அமெரிக்க டாலருக்கு நம்ம 95 ரூபாய் கொடுத்தா தான் அவங்க வந்து ஒரு டாலர் கொடுப்பாங்க. சாரி ஃபார் த வீடியோ, பவர் கட் ஆயிடுச்சு, அதனால் வீடியோ லைட் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏன் உயருதுன்னு பார்க்க போகிறோம். அது ஏன் ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகுது. இந்தியா தனது குரூட் ஆயில்ஸ் பெரும்பகுதியை வந்து வெளிநாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு யூஎஸ் டாலர் தான் பேமெண்ட் செய்யணும். ஏன்னா உலக நாடுகளில் சந்தைகள் எல்லாத்துமே யூஎஸ் டாலர் தான் ஒரு பேமெண்ட் மெத்தடாக வச்சுருக்காங்க, பேமெண்ட் கரன்சியாக வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அதனால் உலக அளவில் உலக சந்தையில் குரூட் ஆயில் ப்ரைஸ் உயர்ந்தாலும், டாலர் வேல்யூ உயர்ந்தாலும் இந்தியாவுக்கு இம்போர்ட் காஸ்ட்ன்றது அதிகரிக்கும். அதான் தாக்கம். நம்ம எந்த ஒரு பொருளையும் டாலருக்கு மதிப்பு கூடும்போது நம்மளோட இந்தியன் ரூபி கூடும்போதும் டாலர் மதிப்பு கூடும்போதும் நம்ம அதிகமான காசு ஸ்பெண்ட் பண்ணணும். இதனால தான் நம்ம அதிகமான பொருள் கொடுத்து டாலரை வாங்குகிறோம். அதிகமான டாலரை கொடுத்து நம்மளோட தேவையான குரூட் ஆயில், கோல்டு எல்லாத்தையுமே வாங்குகிறோம். இதனால் இந்தியாவுக்கு இம்போர்ட் காஸ்ட் வந்து அதிகரிக்கும். அதன் தாக்கம் தான் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் ஃபீஸிங், அதாவது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாத்துலேயுமே நமக்கு அதிகரிக்க கிராஜரிலேருந்து வெஜிடபிள்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், ஆன்லைன் டெலிவரி எல்லாமே காஸ்ட்லி அதிகமாகும். இப்படி காஸ்ட்லியஸ் அதிகமாக நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் வரும். இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு பார்க்கும்போது மக்கள் இப்போ எல்லாரும் கேட்கும் வார்த்தை இன்ஃப்ளேஷன்னா சிம்பிளாக என்னன்னு கேட்குறாங்க. அதை இன்ஃப்ளேஷனை சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் முன்பு 100 ரூபாய்க்கு வாங்கிய பொருள் இப்போ 120 ரூபாய் ஆகும், அல்லது 150 ரூபாயை கூட உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் இன்ஃப்ளேஷன். பொருளின் விலை அதிகரிப்பது. உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலும் நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து அதிகரிக்கும். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, இதனால் மக்களோட பொருளாதாரம் பாதிக்கும் அப்படின்னு. ஆமாம், அந்த பொருளாதாரத்தை பாதிக்கிறதுக்கு முதல் காரணமே பெட்ரோல் டீசல் விலை தான். அது உயர்ந்துச்சுனாலே நமக்கு வந்து எல்லா பொருளோட விலை அதிகமாக இன்ஃப்ளேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். டாலருக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் கனெக்ஷன் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே இருக்கோம் இந்த வீடியோவில். வெளிநாட்டிலேருந்து நம்ம குரூட் ஆயில், கோல்டு, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் டாலரில் தான் பேமெண்ட் செய்யணும். டாலர் வேல்யூ உயர்ந்தாலும் இந்தியா அதிக ரூபா கொடுத்து வாங்கணும். இந்த நிலை எப்போவுமே இருக்கும். நம்ம எந்த பொருள் உயர்ந்தாலுமே நம்ம காசுக்கு மதிப்புக்கு உயர்ந்த நம்ம அதிகமாக கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கும். இதனால தான் இம்போர்ட் காஸ்ட் அதிகரிக்கும், பெட்ரோல் விலை உயரும், டிரான்ஸ்போர்ட் காசும் அதிகரிக்கும். இதனால் இன்ஃப்ளேஷன் உயரும். இதுதான் டாலருக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் சம்மந்தம். கவர்மெண்ட் ஏன் இப்போ இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் கண்ட்ரோல் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது சில நேரங்களில் நடக்கும். கவர்மெண்ட் வந்து கோல்டு இம்போர்ட் டியூட்டி, ஆனியன் எக்ஸ்போர்ட், ரைஸ் எக்ஸ்போர்ட், வீட் எக்ஸ்போர்ட் போன்ற விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக கொண்டு வருது. இதற்கு முக்கிய காரணங்கள்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல், டாலர் சேவிங் பண்ணலாம், லோக்கல் மார்க்கெட்டில் ப்ரொடெக்ஷனை, இந்திய பொருளாதாரத்துறைக்கு ஸ்டெபிலைஸாக பண்ணுறது. மக்களே இது பேன் பண்ண கிடையாது, இது ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி. நம்ம கவர்மெண்ட் இப்படிலாம் பண்ணாங்கன்னா தான் நம்மளோட எக்கனாமி வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும்.
அதாவது மேற்கொண்டு டாலர் வந்து நம்ம அதிகமாக செலவழிக்க மாட்டோம். இப்போ நம்ம டாலரில் வந்து கோல்டு எல்லாமே வாங்குறதுனால தான் நமக்கு வந்து இம்போர்ட் காசு வந்து அதிகமாக இருக்குது. இதை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட தேவை எல்லாமே குறைத்து நம்ம வாங்குவோம். அதனால் நம்மளோட டாலர் வந்து ரிசர்வ் வந்து குறையாது, கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். மேக்கிங் இந்தியா ப்ராடக்ட்னா என்ன? அதாவது லோக்கல் ப்ராடக்ட் அதிகரிக்கிறதுக்கு மேக்கிங் இந்தியா இருக்குது. கவர்மெண்ட் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் பார்த்தோம்னா மேக்கிங் இந்தியா. அதாவது சைனாவிலேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணாமல் இந்தியாவிலே மொபைல் ஃபோன் இருக்குது, செமிகண்டன்சர், அப்புறம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி செய்ய முயற்சி பண்ணுறாங்க. இதனால் நம்மளோட இந்தியாவில் ஜாப் வந்து அதிகரிக்கும், எக்ஸ்போர்ட் உயரும், டாலர் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இதுதான் லாங் டேர்ம் எக்கனாமிக் பிளான். இப்போ பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே தற்போது டிஃபென்சி, அதாவது டாலர் டிஃபென்சியை குறைப்பதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அதாவது லோக்கல் கரன்சி ட்ரேடு, ருபீஸ் ட்ரேடு, ஆல்டர்னேட்டிவாக பேமெண்ட் சிஸ்டம் போன்ற விஷயங்களில் ஃபியூச்சர்ஸ் எக்கனாமிக்கில் முக்கியமாக பார்க்கப்படுது. இதில் இந்திய ருபீ கூட யூசேஜை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அதிகரிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காமன் பீப்புள் இப்போ அவங்க மீதான தாக்கம், இந்த எக்கனாமிக் சேஞ்சை நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி பாதிக்குன்றதை பார்க்க போகிறோம். கோல்டு ரேட்டு மாறும், பெட்ரோல் ப்ரைஸ் இம்போர்ட் ஆகும், இஎம்ஐ காஸ்ட்டு கூடலாம், ஸ்டாக் மார்க்கெட் வொலட்டிலிட்டி ஆகலாம், ருப்பி வேல்யூ தினம் தினம் மாறலாம், மந்த்லி எக்ஸ்பென்ஸு அதிகரிக்கலாம். அதனால தான் எக்கனாமிக் அப்சைட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் கன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா கவர்மெண்ட் கோல்டு வாங்கன்னு தடை போடலை. ஆனால் டாலர் சேவிங், இம்போர்ட் ரெடியூசேஷன், லோக்கல் மேனுஃபேக்சரிங், ஸ்ட்ராங் இந்தியன் எக்கனாமி, இந்த நோக்கத்தில் பாலிசிஸ் எல்லாமே கொண்டு வராங்க. அதனால தான் கோல்டு, டாலர், குரூட் ஆயில், பெட்ரோல் ப்ரைஸ் மற்றும் ருப்பீஸ் வேல்யூ, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்திய பொருளாதாரத்தில் மிகவும் முக்கியமானவையாக இருக்குது. கவர்மெண்ட் பாலிசிஸ் மற்றும் ஆர்பிஐ டேட்டா காலத்துக்கு காலம் மாறக்கூடும். அதனால் அஃபிஷியல் டேட்டாவை அப்டேட்டை தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் எல்லாமே ஒரு எஜுகேஷனலுக்கு மற்றும் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு முன்னால் உங்கள் ஃபைனான்சியல் அட்வைசரை ஆலோசனை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம முத்து அபிஷியல்ஸ் டாட்டினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் நிதி வழிகாட்டி சீரீஸ்னு சொல்லி ஒரு எபிசோடாக ஒரு சீரீஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த நிதி வழிகாட்டி எபிசோட் சீரீஸை பார்க்கலன்னா இப்போ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான கண்டென்ட் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அந்த சீரீஸுக்கும் ஆதரவு தாருங்க. மேலும் இது போன்ற ஃபைனான்ஸ் மற்றும் மார்க்கெட் அப்டேட் வீடியோகளுக்கு ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.